அண்மையா ஒரு சில நாட்களா அமெரிக்காவுல புதுவிதமான சம்பவங்கள் எல்லாமே நடந்து வருது. இதுவரைக்கும் வரலாற்றில அமெரிக்காவுல அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. ஆனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பென்டகன் பாதுகாப்பு தலைமையகம் தங்களுடைய ராணுவ நடவடிக்கைகள் சம்பந்தமான ரகசியமான தகவல்கள் சம்பந்தமா இதுவரைக்கும் வெளிப்படுத்துறது தெளிவுபடுத்துறது கிடையாது. ஆனா முதல் தடவையா இன்றைக்கு பென்டகன் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி சில புகைப்படங்களோட ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த மாதிரி தான் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிறது ட்ரம்பினுடைய அரசியல். ஈரான் மேல அமெரிக்கா நடத்தி இருக்கிற தாக்குதல் வெற்றியா தோல்வியா என்ற விஷயம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கு. ரகசியமான ஒரு ஆவணம் நேற்று கசிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா மாறி இருக்கு. இதனிடம் ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் இன்றைக்கு முதல் தடவையா இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் தடவையா தொலைக்காட்சியில ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியான ஒரு எச்சரிக்கையை திரும்பவும் அவர் எடுத்திருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் ஒரு சில நாட்களா எங்கன்னு சொல்லி தகவல்கள் தெரியாது. அவருடைய உடல்நிலை சம்பந்தமான சில தகவல்கள் வதந்திகள் ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. முக்கியமான சர்வதேச ஊடகங்களையும் அந்த மாதிரியான கருத்துக்கள் வெளிவந்திருந்தது. இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு, குறிப்பா இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் தடவையே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்தோலா அலி கமெனி தொலைக்காட்சி தோன்றி ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் இஸ்ரேலை எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னாலும் எங்களால் தாக்க முடியும் என்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வருது. இன்றைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் கூட ஒரு தொலைக்காட்சி உரையை நிகழ்த்தும் போது இஸ்ரேலுக்கான நேரடியான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலில் ஆட்சி ஆட்டம் கண்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வலிமையான தாக்குதலை ஈரான் நடத்தி முடிச்சிருக்கு. தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் திரும்பவும் ஈரான் மேல் ஒரு தாக்குதல் நடத்துமா இருந்தா கடுமையான ஒரு பதிலடி எங்களால் கொடுக்கப்படும் சொல்லி அவர் திரும்ப எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கட்டார்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் தாக்கப்பட்டிருந்தது. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற நேரடியான ஒரு எச்சரிக்கை. அமெரிக்காவினுடைய கன்னத்துல நாங்க அரைஞ்சிருக்கிறோம் சொல்லி ஈரான் சுப்ரீம் லீடர் இன்னைக்கு உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி மிகைப்படுத்தப்பட்ட சில கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு எந்த விதமான சேதங்களும் அமெரிக்கா சொல்ற மாதிரி இல்லாட்டி டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஜனாதிபதி சொல்ற மாதிரியான பெரிய அளவான சேதங்கள் கிடையாது. மிகைப்படுத்தப்பட்ட கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான எந்த சேதங்களும் கிடையாதுன்னு சொல்லி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்தோலா அலி கமேனி இன்றைக்கு திரும்பவும் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியா இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிற விஷயமாகவும் மாறி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் ஈரான்ல இருக்கிற அணுசக்தி கட்டமைப்புகள் சம்பந்தமா கண்காணிக்கிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி சம்பந்தமான கண்காணிப்பு பிரிவுக்கு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி இனி கொடுக்கப்படாது. இந்த கண்காணிப்பாளர்கள் இந்த அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு வர முடியாது, கண்காணிக்க முடியாது என்று சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த அனுமதியை ரத்து செய்யற மாதிரியான ஒரு தீர்மானத்தை ஈரானுடைய பாராளுமன்றம் எடுத்திருக்கு. இந்த செய்தி இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான அதிகாரிகள் எந்த விதமான கண்காணிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது என்று சொல்லி ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த கண்காணிப்பு பிரிவு சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னா இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த தீர்மானம் நேற்று எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தாலும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தாலும் இதுவரைக்கும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமா ஈரான் தரப்புல இருந்து அரசாங்கத்தால் அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் அறிவிக்கப்படலை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு அறிவிச்சிருக்கு. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சர்வதேச கண்காணிப்புன்றது முக்கியமானது. இந்த கண்காணிப்பு எதுக்காக என்று சொன்னால் ஈரான்ல முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அணுசக்தி சம்பந்தமான செயற்பாடுகள் சாதாரணமான பொது தேவைகளுக்காக மட்டும், மின்சாரம் உட்பட மற்ற தேவைகளுக்காக மட்டும்தான் யுரேனியம் செறிவூட்டப்படுது, அணுசக்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சர்வதேச சாசனத்தில் ஈரான் கையொப்பமிட்டிருக்கு. இந்த சர்வதேச சாசனத்தின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஈரான்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பாளர்கள் போக வேண்டியது கட்டாயமானது. அந்த மாதிரியான அனுமதி மறுக்கப்படும் இருந்தா ஈரானுக்கு ஏற்கனவே பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. கடுமையான அழுத்தங்கள் மேற்குலக நாடுகளால் விடுக்கப்பட்டு வருது. திரும்பவும் அந்த தடைகள் புதுப்பிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில தடைகள் இன்னும் நீடிக்கப்படுறதுக்கான சூழலை இது உருவாக்கலாம் என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ரஷ்யா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் சொல்லியிருக்கிறார், ஈரான்
ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவோட ஒத்துழைப்போட செயற்படுறதுதான் ஒரு சரியான தீர்மானமா இருக்கும். ஈரானுடைய பாராளுமன்றம் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருந்தாலும் கூட ஈரானுடைய பாராளுமன்றத்துக்கு அதுக்கான நிறைவேற்ற அதிகாரம் கிடையாது சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கு. ஈரான்ல அணு ஆயுதத்தை உருவாக்குற நோக்கங்களுக்கு கிடையாது. இது மின்சாரம் உட்பட சாதாரணமான பொது தேவைகளுக்காக மட்டும்தான் இந்த அணுசக்தி கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டு வருது. யுரேனியம் என்ரிச் பண்ணப்படுது, செறிவூட்டப்படுது சொல்லி அவர் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருந்தார். இது மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரியான அணுசக்தியை நாங்க வச்சிருக்க விரும்பல என்ற மாதிரியான ஒரு தீர்மானமும் பல வருஷங்களுக்கு முதல்ல ஈரானுடைய சுப்ரீம் லீடரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அவர் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கும் போது இதுக்கு சர்வதேச நாடுகளும் ஒத்துழைப்போட செயற்பட வேண்டியது முக்கியமானது. அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கப்படணும் என்ற மாதிரி ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இது பெரிய ஒரு தாக்கம் செலுத்த போற விஷயம் கிடையாது. ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து செயற்படணும். அது மாதிரி சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நாடுகளும் ஈரானுடைய தலைவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் என்றது ரஷ்யாவினுடைய ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு வரைக்கும் அணுவாயுதம் என்ற குற்றச்சாட்டை ஈரானும் மறுதளிச்சு வருது. ஈரானுக்கு சார்பான ரஷ்யாவும் அந்த குற்றச்சாட்டு போலியானது என்று சொல்லி வருது. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் தான், தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான், அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் மேலே நடத்தி இருக்கிற தாக்குதல் வெற்றியா தோல்வியா என்றது. ட்ரம்ப் சொல்றது உண்மையா பொய்யா என்றது. ட்ரம்ப் தன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்காக நடத்தி இருக்கிற நாடகமா என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய சில ஊடகங்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருது. நேற்று இல்லாட்டி முந்த நாள் சிஎன்என்லையும் நியூயார்க் டைம்ஸ்லையும் சில ரகசியமான ஆவணங்கள் கசிஞ்சிருந்தது. அமெரிக்காவினுடைய B2 பாம்பர்ஸ் ஃபொடோ அணுசக்தி தளத்தை தாக்கி இருந்தது. GBU 57 குண்டுகள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதல் மூலமா எதிர்பார்த்த இலக்குகளை அடைஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகத்தினுடைய ஒரு புலனாய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி CNN ஒரு செய்தி முதல்ல வெளியிடப்பட்டிருந்தது. முதல் கட்டமா மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஆய்வின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் என்றது எதிர்பார்த்த இலக்குகளை அடைஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு என்ற விஷயம் அதில் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த ரகசியமான தகவல் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், நேற்றும் அந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தார், இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் அந்த நிறுவனங்கள்ல இருந்து உடனடியாக வெளியேற்றப்படணும். CNN மாதிரியான நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான ஊடகங்கள் அந்த ஊடகவியலாளர்களை தொடர்ந்து வச்சிருக்க கூடாது. நாட்டுட்ட பகிரங்கமாகவே இந்த ஊடக நிறுவனங்கள் மன்னிப்பு கேட்கணும். வரலாற்றில் மிக வெற்றிகரமாக மிக துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல் தான் ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கு. அமெரிக்காவினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இராணுவ நடவடிக்கைகள் சம்பந்தமாக இந்த அளவுக்கு ஆழமாக தெளிவுபடுத்தப்படுறது கிடையாது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது. முதல் தடவையாக ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கீழே ட்ரம்பினுடைய செல்வாக்கு பாதுகாத்துக் கொள்றதுக்காக ட்ரம்ப் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொல்லி அதை உறுதிப்படுத்துறதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக பென்டகன் அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்கன்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள்ல கூட கடுமையா விமர்சிக்கப்படுது. எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளரும் இந்த விஷயம் சம்பந்தமா இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். ஆபரேஷன் மிட் நைட் ஹமர் சம்பந்தமா தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இதில் அமெரிக்கா எதிர்பார்த்த இலக்குகளை அடைஞ்சு கொண்டிருக்கு. யுரேனியம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், யுரேனியம் வெளியேற்றப்பட்டது சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாதுன்னு சொல்லி. பென்டகனுடைய ஊடக சந்திப்பிலையும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது, அந்த மாதிரி யுரேனியம் வெளியேற்றப்பட்டதுக்கான ஆதாரங்கள் புலனாய்வு தகவல்கள் கிடையாது சொல்லி. ட்ரம்ப் சொல்றார், அந்த மாதிரியான யுரேனியத்தை வெளியேற்றதா இருந்தா அது அபாயகரமானது, உடனடியாக அந்த மாதிரி வெளியேற்ற முடியாது, இது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம், யுரேனியம் வெளியேற்றப்படவும் இல்லை, அமெரிக்காவினுடைய நோக்கம் நிறைவேறியிருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றார். பென்டகன் நடத்தின ஊடக சந்திப்பிலையும் இந்த தகவல் திரும்ப திரும்ப உறுதி செய்யப்பட்டிருந்தது. நுழைவாயில் கட்டமைப்பு ஃபொடோவில் இருக்கிற அணுசக்தி கட்டமைப்புக்குள்ள நிலத்துக்கு கீழே சுரங்கத்துக்கு போறதுக்கான நுழைவாயில் பகுதியில் கான்கிரீட் போடப்பட்டு அதை பாதுகாக்கிறதுக்கான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. GBU 57 குண்டுகள் கிட்டத்தட்ட 12 குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதுல முதலாவது குண்டு அந்த கட்டமைப்பு சேதமாக்கி இருந்தது, நுழைவாயில் பகுதியை சேதமாக்கி இருந்தது. மேல போடப்பட்டிருந்த கான்கிரீட் சேதமாக்கப்பட்டு அதுக்கு பிறகு மற்ற குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதனால அமெரிக்காவினுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கு, இந்த தாக்குதல் வெற்றி என்று சொல்லி திரும்ப திரும்ப அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் திரும்பவும் உறுதி செய்திருக்கு. ஆனால் அதுக்கான போதுமான ஆதாரங்கள் வெளியிடப்படல என்ற மாதிரியான விமர்சனங்கள் திரும்பவும் அமெரிக்க ஊடகங்கள்ல முன்வைக்கப்பட்டு வருது. இன்னைக்கு ஊடக சந்திப்பில் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கான போதுமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படல என்று சொல்லி
அமெரிக்க ஊடகங்களும் விமர்சனம் செய்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயம் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சாட்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.